சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கௌதம், நாங்க தான் நெக்லஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இவங்க யாருமே எங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க? என்னையும் என் அண்ணனையும் திருடங்க மாதிரி ட்ரீட் பண்றாங்க. வாய் கூசாம இஷ்டத்துக்கு பேசுறாங்க, எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. உங்க அண்ணனும் அண்ணியும் தான் அப்படி பேசுனாங்கன்னா, அத்தையும் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை கேவலமா பேசுனாங்க. அவங்க வார்த்தை எல்லை மீறி போனதுனாலதான் நான் கை வாங்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு நான் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. நான் கை நீட்டினதுக்கு காரணம் அத்தைதான். இங்க பாரு திவ்யா, நீ 1000 சொன்னாலும் சரி என்னால ஏத்துக்க முடியாது. எங்க அண்ணா அண்ணி கூட உன்னை பேசியிருக்கலாம், ஆனா ஆனா அம்மா கண்டிப்பா அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அந்த நெக்லஸ் எப்படி பெட்டியில வந்துச்சுன்னு நீ சரியான விளக்கத்தை கொடுத்திருந்தா அவங்க ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. ஏன் உன் அண்ணனே அந்த நெக்லஸ் எடுத்திருந்தாருன்னு உறுதியா இருந்தா கூட இவங்க உன்னை கேவலமா பேசியிருக்க மாட்டாங்க திவ்யா. எங்க அம்மா அவ்வளவு நல்லவங்க. கௌதம், நானும் இவங்களை பத்தி அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே அவங்க அப்படி இல்ல. கௌதம், நிறுத்து திவ்யா. இங்க பாரு, நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டப்போ எங்க அண்ணனும் அண்ணியும் வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா என்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை அப்படியே மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் உன் மேல பாசத்தோடையும் நம்பிக்கையோட தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை போய் கை வாங்கிட்டியே, அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும் திவ்யா. அத நேர்ல பார்த்த என்னாலே தாங்கிக்க முடியல. பாவம் எங்க அம்மா எல்லாரும் முன்னாலேயும் மருமக கை வாங்கிட்டாளேன்னு எப்படி அவமானப்பட்டிருப்பாங்க. கௌதம், போது விடுப்பா. ஏதோ திவ்யா என் மேல அவசரப்பட்டு கை ஓங்கிட்டா, அவ மேல கோவப்படாத. இந்த அம்மாவோட மான மரியாதை போனாலும் பரவாயில்ல. என் பிள்ளைக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். திவ்யா என்ன அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்துட்டு தான் போயிருப்பேன். அம்மா, நீங்க எதுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கணும்? ஏன்னா திவ்யா என்னோட மருமகப்பா. அதுவும் என் சின்ன மகன் கௌதமோட மனைவி. அந்த ஒரு தகுதி போதும்பா அவளுக்கு. நான் அவகிட்ட வேற எந்த குறையும் பார்க்க மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவ மனசுல எந்த குறையும் தெரியாத அளவுக்கு அவகிட்ட பக்குவமா நடந்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் அத்தை நம்மள வித்தியாசமா நடத்துறாங்களேன்னு அவ தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் கவனமா இருக்கேன். நீங்க 2 பேரும் ஒத்துமையா வாழணுங்கிறதாம்பா இந்த அம்மாவோட ஆசை. அதுதான் முக்கியம். பாத்தியா எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? அவங்க உன் மேல எவ்வளவு அன்பு பாசமா வச்சிருந்தா இப்படி பேசியிருப்பாங்க. அவங்கள போய் அடிக்க கை ஓங்கி இருக்க. உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது திவ்யா. கௌதம், நான் சொல்றத கேளுப்பா. இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாத. திவ்யா உன் மனைவி. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசி முடிவு பண்ணலாம். எப்படிமா பொறுமையா பேச முடியும்? இவ எனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு அம்மாமா. உங்களுக்கு அப்புறம் தானமா இவ? அப்படி சொல்லாதப்பா. என்ன இருந்தாலும் அவதானே காலத்துக்கு உன் கூட வர போறவ. அவளை நீ அனுசரிச்சுதான் போகணும். அதுக்கு அவசியமே இல்லம்மா. இவ அப்படி நினைச்சிருந்தா உங்களை அடிக்க கை வாங்கிருப்பாளா? இவ செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா. நான் கட்டின தாலி இவ கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் இவ எனக்கு மனைவி. ஆனா இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு அம்மாமா. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. எத்தனையோ கோடீஸ்வரங்க, அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேனுங்கெல்லாம் எனக்கு பொண்ணு தரத்துக்கு கியூல நின்னாங்க. ஆனா நான் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு எந்த தகுதி இல்லாம என் ஆபீஸ்ல வேலை செஞ்ச உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதான திவ்யா? எனக்கு தகுதியே இல்லாத உன்னை தாலி கட்டி வீட்டுக்காரி ஆக்குனதும் இல்லாம மொத்த அதிகாரத்தையும் கொடுத்து உன்னை ராணி மாறி வச்சிருந்தேனே, அதுக்கு எனக்கு நல்ல பலன் கிடைச்சது.
இந்த வீட்ல எல்லாருமே உன்னை பிடிக்காம குறை சொல்லும் போதெல்லாம் அதை நான் என்னைக்காவது பெருசா எடுத்திருப்பேன்? நீ தானே எனக்கு எல்லாமே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுக்கு நீ எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்ட திவ்யா. இது வரைக்கும் எங்க அம்மா உன்னை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? இல்ல நடந்துதான் இருந்திருப்பாங்களா? இப்ப கூட நீ அவங்கள அடிக்க கை ஓங்கினதை பெருசுப்படுத்தாம உனக்காக சப்போர்ட் பண்ணி என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட எங்க அம்மாவை அடிக்கணும்னு உனக்கு எப்படி திவ்யா மனசு வந்துச்சு? எங்கிருந்து உனக்கு அந்த தைரியம் வந்துச்சு? என்ன சொன்னாலும் நீ பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு திவ்யா, மன்னிக்க முடியாத தப்பு. கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேணாம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நானே அத பிரிச்சு வச்ச மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழணும். அதுதான் இந்த அம்மாவோட ஆசை. அதுக்காக திவ்யா என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அத நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன்பா. கேட்டியா? கேட்டுக்கோ திவ்யா, நல்லா கேட்டுக்கோ. நீங்க தான் கௌதம் சரியா கேக்கல. அவங்க உங்களை சமாதானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே நான் அவங்கள அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி காட்டுறாங்க. இதுல இருந்தே அவங்க பேசுறது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேசுற மாதிரி தெரியல. நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரியணும்னு நினைச்சுதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு புரியலையா கௌதம்? ஐயோ கௌதம், நான் என்ன நல்லது சொன்னாலும் திவ்யா என்ன தப்பாவே நினைக்கிறாப்பா. நான் தப்பா நினைக்கல, இவங்க தான் என்ன தப்பானவள ஆக்க பாக்குறாங்க. கௌதம், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நாங்க அந்த நகையை எடுக்கல. ஆனா நாங்க எடுத்ததா சொல்லி இவங்க எல்லாருமே என் மேல பழிய சொல்லி என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. கோபப்படாத என்னையே கோபப்பட வச்சுட்டாங்கன்னா அவங்க எப்படி பேசிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என் தன்மானத்தை சீண்டி நான் கை ஓங்குற அளவுக்கு பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை. கௌதம், உங்க மனசாட்சிக்கு தெரியும், நான் உங்க வசதிக்கோ உங்க பணத்துக்கோ ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணல. நீங்களும் என் நிலைமைய பத்தி யோசிக்காம பெருந்தன்மையோட தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அத நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு நீங்களே உங்க வாயால எனக்கு தகுதியே இல்லாத ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி நம்ம காதலையே கொச்சப்படுத்திட்டீங்க கௌதம்.